CBSE class 12th physics 2025 உடைய 1 mark questions பார்க்கலாம் பாருங்க. First question பாருங்க. The ratio of potential difference across AB in the circuit shown for the case 1 when the switch is closed. Second வந்து when switch is open சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த switch க்ளோஸ் பண்ணியிருந்தா அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4 ஓமும் இந்த 2R ஓமும் சேர்ந்து 6R வரும்ப்பா. இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வரும்னு சொல்லுங்க, 6Rன்னு வரும். கரெக்டுங்களா? இது சீரீஸில் இருக்குது. இப்போ இந்த 6Rம் 3R எடுத்துக்கணும். 6Rம் 3R எப்படி இருக்கும்? பேரலில் இருக்கும். அப்போ பேரலில் இருந்துச்சுன்னா ஆர் எஃபெக்டிவ் என்ன வரும்னு சொல்லுங்கள், 6R இன்ட்டு 3R டிவைட் பை 6R ப்ளஸ் 3R வந்து 9R போட்டோம்னா 3 இது கேன்சல் பண்ணால் 3 இது கேன்சல் பண்ணால் 2 வருது. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 2R வருது. அப்போ இது மொத்தமாக சேர்ந்து ரெசிஸ்டன்ஸ் 2R வருது. இது பிட்வீன் பிஎன்சி, அதாவது பிட்வீன் பிஎன்சி வந்து 2R எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா ஏபியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் பிசியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கிறதுனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, 2R ப்ளஸ் 2R. கரெக்டுங்களா? ஸோ இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4R வந்துடுது. ஓகே, இதுல இருந்து கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, V பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் V பை 4R போட்டுக்கலாம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏபி வென் ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டுன்னு வரும்போது என்ன வரும்னா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போடணும். கரண்ட் எவ்வளோ பாருங்க, V பை 4R இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 2R. அப்போ இது ரெண்டு சால்வ் பண்ண என்ன வரும்னு சொல்லுங்க, பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து 2R 4R கேன்சல் பண்ணி 2 வரும். ஸோ V பை 2 VAB ஈக்குவல் டு V பை 2ன்னு வருது. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னது, எஸ் இஸ் ஓப்பன்ட்டா இந்த 3Rல கரண்ட் போகாது. அப்போ இந்த 6R மட்டும் தான் எடுக்கணும். இந்த 6R இந்த 2R வந்து சீரீஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்துடும், 8Rன்னு வந்துடுது. அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, V பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ V பை 8Rன்னு போட்டுக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏபி என்ன வரும்னு சொல்லுங்க, கரண்ட் V பை 8R இன்ட்டு என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, 8R இன்ட்டு 2R வரும். கரெக்டுங்களா? இந்த ஆர் கேன்சல் பண்ணிட்டு 2 8 கேன்சல் பண்ணால் 4 வந்துடுது. இந்த கேஸில் பொட்டன்ஷியல் வந்து V பை 4ன்னு வந்துடுதா? ஓகே, இது செகண்ட் கேஸில் பொட்டன்ஷியல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொட்டன்ஷியல் இன் ஃபர்ஸ்ட் கேஸ் பை செகண்ட் கேஸ். அப்போ பொட்டன்ஷியல் ரேஷியோ இன் ஃபர்ஸ்ட் கேஸ் பை செகண்ட் கேஸ் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் V பை 2, செகண்ட் கேஸில் V பை 4. VV கேன்சல் 2 4 கேன்சல் பண்ணால் 2 வரும். இந்த 2 மேலே போயிடும், அப்போ 2ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி ஆப்ஷன் கரெக்டுப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The coherent waves each of intensity I naught produce interference pattern on the screen. The average intensity of light on the screen கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து பிரைட் பிளேஸில் 4I0 வரும், டார்க் பிளேஸில் 0 இன்டென்சிட்டி வரும். பிரைட்டில் வந்து என்னது 4I0, டார்க்கில் 0 வரும்போது அப்போ பிரைட்டில் இருக்கிற இன்டென்சிட்டி 4I0 ப்ளஸ் டார்க்கில் இருக்கிற இன்டென்சிட்டி 0 பை 2 போட்டோம்னா ஆவரேஜ் கிடச்சிரும். அப்போ 2I0. ஸோ ஆன்சர் வந்து 2I0 கரெக்ட். இல்லைன்னா ரெண்டு சோர்ஸில் இருந்து I0 இன்டென்சிட்டி வருது, மொத்தமே வரது 2I0 தான். அப்போ எல்லா இடத்துலையும் 2I0 இருக்குன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A particle of mass m and charge q moves with velocity vi is subjected to a uniform electric field E. The particle will initially have a tendency to move in a circular path ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்ட்டிகல் வந்து எப்படி போகுது, x டைரக்ஷனில் v வெலாசிட்டியில் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு y டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் ஆன் தி பார்ட்டிகல் வந்து EQ இன் y டைரக்ஷனில் இருக்கும். இப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv² பை ஆர்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம், EQன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஆர் வேணும், ஆர் ரைட் சைடு கொண்டு போயிட்டா EQ லெஃப்ட் சைடு வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் என்ன வந்துடுது, mv² பை என்ன வந்துடுதுப்பா, அது mv² பை EQன்னு வந்துடுது. கரெக்டா? இப்போ வந்து வெலாசிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இந்த XY பிளேனில் தான் இப்படி சுற்றும். அப்படின்னா XY பிளேன் அப்போ என்ன பண்ணிக்கலாம், mv² பை EQ இன் XY பிளேன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A vertically held bar magnet is dropped along the axis of a copper ring having cut as shown in the figure. The acceleration of the falling magnet சொல்லியிருக்காங்க. இந்த மேக்னெட் இப்படி மூவ் ஆகிறதுனால மேக்னெட் ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி காயில் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால EMF இன்டியூஸ் ஆயிருக்கும். ஆனால் இங்கே கட் இருக்கிறதுனால கரண்ட் இருக்காது. EMF இன்டியூஸ் ஆயிருக்கும், ஆனால் கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆயிருக்காது. கரண்ட் இல்லாதனால இந்த சர்க்குலர் லூப் இந்த ரிங் இருக்கு இல்லையா, இது வந்து மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகாது. அதனால அப்போசிஷன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போசிஷன் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அப்போ இந்த மேக்னெட் வந்து அண்டர் கிராவிட்டி மட்டும் தான் விழுது. அதனால ஈக்குவல் டு ஜி. ஒருவேளை இந்த கட்டு இல்லைன்னா அப்போ இங்கே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த ரிங் வந்து மேக்னெட் ஆக்ட் ஆகி அப்போ அப்போசிஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அப்போ லெஸ் தென் ஜின்னு வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Inside a nucleus, the nuclear force between proton, neutron and neutron respectively கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இண்டிபெண்ட். அதனால பிட்வீன் ப்ரோட்டான்ஸ், பிட்வீன் நியூட்ரான்ஸ், பிட்வீன் ப்ரோட்டான் நியூட்ரான்லாம் ஈக்குவலாக இருக்கும். அதனால வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. An AC source is connected to a resistor and an inductor in series. The voltage across the
ரெஜிஸ்டர் அண்ட் இண்டக்டர் ஆர் 8 and 6ன்னு சொல்லிட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. தென் வோல்டேஜ் ஆஃப் தி சோர்ஸ் கேட்டாங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துட்டாங்க. வோல்டேஜ் இந்த இண்டக்டர் ரெஜிஸ்டருக்கும் 90 டிகிரி ஃபேஸ் இருக்கும். அதனால இது எவ்வளோ போட்டுக்கலாம், வோல்டேஜ் இந்த இண்டக்டர் 6ன்னு போட்டுக்கலாம். ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் தான் பொட்டன்ஷியல் ஆஃப் தி சோர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் எவ்வளோ 90 டிகிரி இருந்துச்சுன்னு என்ன போட்டுக்கலாம், VL ஸ்கொயர் ப்ளஸ் VR ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். போட்டுட்டீங்கன்னா ரூட் எடுத்துடணும். அப்போ என்ன வரும், 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் 36, ரூட் எடுத்தோம்னா 100 ரூட் எடுத்தால் 10 வோல்ட் வரும். ஸோ 10 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, a proton and an alpha particle enter with the same velocity v in a uniform magnetic field v perpendicular to b, the ratio of the radii of the paths கேட்டிருக்காங்க. நமக்கு mv ஸ்கொயர் பை r is equal to bqv இந்த ஃபார்முலா தெரியும். இதில் வெலாசிட்டி சேம் சொல்லிட்டாங்க, ஃபீல்டு சேம் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் சேம் ஃபீல்டில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால vb எல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சுட்டிங்கன்னா அப்போ r is directly proportional to m by q வந்துடும். அப்போ r proton by r alpha equal to m proton by m alpha into q alpha by q proton. இப்போ புரோட்டான்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகல் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கிறதுனால ஆல்ஃபா பார்ட்டிகல் மாஸ் 4 போட்டுங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல் 2 புரோட்டானால 2 சார்ஜ் வந்து 2e போட்டு புரோட்டானுக்கு ஒரே சார்ஜ் e போட்டேன்னா e கேன்சல், mm கேன்சல், 2ம் 4ம் கேன்சல் பண்ணா 1/2 கிடைக்குதுப்பா. ஸோ 1/2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If Rs and Rp are the equivalent resistance in n resistor, each of value are in series and parallel combination, then the value of Rs minus Rp. Rs என்ன வரும்னு சொல்லுங்க, n times of R, கரெக்டுங்களா? Rp எவ்வளோ வரும், 1/n times of R அப்படின்னு வரும். அப்போ Rs minus Rp வேணும் நமக்கு. Rs வந்து nr, Rp வந்து R/n. ஸோ இங்கே R காமன் எடுத்துட்டிங்கன்னா n minus 1/n வருது. இதை LCM எடுத்துட்டிங்கன்னா R into n ஸ்கொயர் மைனஸ் 1/n ஸ்கொயர் வந்தது. ஓகேங்களா? அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 1/n ஸ்கொயர் வந்து எதுவும் ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின். A piece of diamagnetic material free to move when placed in a uniform magnetic field சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பார் மேக்னெட்டை நம்ம இப்படி பெண்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நார்த் போல் சவுத் போல் வச்சோம்னா இங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இங்கே ஒரு டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை நம்ம சஸ்பெண்ட் பண்ணோம்னா பர்பண்டிகுலர் டு ஃபீல்டு வந்து என்ன ஆயிரும், வந்துடும். அதனால மூவ்ஸ் பர்பண்டிகுலர் டு ஃபீல்டு கரெக்ட். இதே நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் கொடுத்துருந்தா ஸ்ட்ராங்கர் ஃபீல்டு டு வீக்கர் ஃபீல்டு போயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட்டிவாக பொலாரிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி wavelength of a photon is equal to the wavelength associated with the electron. Both will have same value அப்படின்றாங்க. இது மொமெண்டம் ஈக்குவல் டு h பை லேம்டா. இப்போ h வந்து கான்ஸ்டன்ட் தெரியும், அப்போ லேம்டா வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் சொல்லிட்டதுனால லீனியர் மொமெண்டம் வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A galvanometer can be converted into an ammeter of desired range. ஒரு galvanometer ammeter மாத்தோம்னா ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை parallel to galvanometer கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் ammeter. சரிங்களா? ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் parallel தான் வந்து என்னது ammeter ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மொமெண்டம் ஆஃப் ஏ photon ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. மொமெண்டம் என்ன ஃபார்முலா, h பை லாம்டா. நமக்கு c equal to lambda into frequency தெரியும், lambda equal to c by frequency வரும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, momentum equal to h by lambda பிளேஸ்ல c by frequency மேலே போயிடும். எஸ் h வந்து 6.63 into 10 power minus 14 போட்டுங்க. frequency வந்து 6 into 10 power 14, சாரி இங்கே வந்து -34 கரெக்டுங்களா? டிவைட் பை c வந்து 3 into 10 power 8. ஓகே, 3யும் 6 கேன்சல் பண்ணால் 2, இந்த 10 power 8 10 power 14 கேன்சல் பண்ணால் 6. அப்போது 6.63 into 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 13.26 into 10 power minus 28 வருது இல்லைங்களா? இது வந்து 1.326 into 10 power minus 27 எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் பி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது அசன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் ஸ்லோ மூவிங்கில். ஆக்சுவலாக எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பை ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வரும், அதனால இது ஃபால்ஸ். எக்ஸ்ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லோ எனர்ஜி கிடையாது, ஹை எனர்ஜி. வேவ்லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால ஹை எனர்ஜி வரும், அப்போ ஃபால்ஸ். அப்படின்னா போத் அசன்ட் ரீசன்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா டி தான் கரெக்ட். 13க்கு வந்து என்னது டின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 14 பாருங்க. தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் ப்ராக்டிகலி கான்ஸ்டன்ட் மாஸ் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கிராஃப் ஆரம்பிக்கணும்னா இப்படி வந்து ஸ்பைக் மாதிரி வந்து அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கும். நியர்லி வந்து 30 to 170 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்லி ஈக்குவல் மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஈக்குவல் கிடையாது, நியர்லி ஈக்குவல் தான். ப்ராக்டிகலின்னு சொன்னதுனால நம்ம 2 எடுத்துக்கலாம். தியரட்டிக்கலின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து வேரியபிள் தான் இருந்திருக்கும். ஓகேவா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியான்ஸ் ஃபார் மாஸ் நம்பர். நியூக்ளியான்ஸ் இருந்தாவே அது ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் தான், இது நாட் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். அதனால வந்து
இந்த 14th கொஞ்சம் ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் சி, அதாவது அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஏ ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் தி இமேஜ் டஸ் நாட் ஹவ் குரோமேட்டிக் அபரேஷன். அதாவது நம்ம ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் எடுத்தோம்னா லைட் ரே வந்து இப்படி பாஸ் ஆகும்போது மிரருக்குள்ளெல்லாம் பாஸ் ஆகாது, அப்படியே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. அதனால வந்து மீடியம் இண்டிபெண்டாக இருக்கும், குரோமேட்டிக் அபரேஷன் மீடியம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? சரி, அப்போ ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்பில் மீடியம் இண்டிபெண்ட் வரதுனால இந்த இமேஜ் வந்து குரோமேட்டிக் அபரேஷன் இருக்காது. அப்போ ட்ரூ. குரோமேட்டிக் அபரேஷன் அக்கர்ஸ் ஒன்லி டியூ டு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ அன் ஆப்டிக்கல் மீடியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. குரோமேட்டிக் அபரேஷன் வந்து வர்றது எதனால? ஆப்டிக்கல் மீடியம்னால பாஸ் ஆகுது. அப்போ இது ட்ரூ. அப்போ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து குரோமேட்டிக் அபரேஷன் ரிஃப்ளெக்ஷன், இது நமக்கு ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்பில் வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் கிடையாது, அதனால அப்படி எடுத்துக்கலாம். ஒருவேளை பி கொடுத்தா கொடுக்கலாம், இருந்தாலும் ஏ கரெக்டாக நினைக்கிறேன்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A hole is an apparent free particle with effective positive electron charge. Is it true? A hole is not necessarily a vacancy left behind by an electron in the valence. Actually, valency bandல தான் ஹோல் இருக்கும். அப்போ இது ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா அதுசன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம்ப்பா.